ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் இந்த சம்மரில் அதுவும் இந்த மாம்பழ சீசனில் ரொம்பவே சூப்பரான 2 ட்ரிங்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக மாம்பழம் வந்து ஜஸ்ட் மிக்சியில் அரைச்சிட்டு ஜூஸ் மாதிரி குடிப்போம். ஆனால் இது அப்படி கிடையாது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ரொம்பவே வித்தியாசமாக டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் எப்படி மாம்பழம் வச்சு சூப்பரான ட்ரிங்க்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மாம்பழம் தோல் சீவிட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ள உள்ள பல்ப் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துடுறேன். கூடவே அரை கப் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லேசாக புளிப்பு இருந்தால் ஏறினா போதும். சேர்த்துட்டு 2 ஏலக்காய் இதில் சேர்க்குறேன். அல்லது ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுகர் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மாம்பழத்தில் இனிப்பு இருக்கும், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை இப்போ 1 நிமிஷம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப தண்ணீராக ரொம்ப லிக்யூட் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. அல்லது கெட்டியாக வேணும் அப்படின்னா இதை அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். இதோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. அதை ஒரு கிளாஸுக்கு மாற்றிடலாம். நம்மளுடைய சூப்பரான மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததான் அதே மிக்சி ஜாரில் ஒரு மாம்பழத்தை தோல் சீவிட்டு அதே பல்ப்பை சேர்த்துருக்கேன். கூடவே கெட்டியான பால் வந்து காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துறேன். அடுத்ததாக கண்டென்ஸ்டு மில்க், நான் மில்க் மேட் தான் எடுத்திருக்கேன். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ரிச்சாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு 2 ஸ்கூப் அளவுக்கு வச்சிடலாம். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட சேர்த்துக்கலாம். நான் வெண்ணிலா ஃப்ளேவர் மட்டும் ஆட் பண்ணுறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணீராக வேணும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே அரைச்சி எடுக்கிறேன். ஸோ இதையும் ஒரு கிளாஸுக்கு மாற்றிடலாம். நம்மளுடைய சூப்பரான மேங்கோ மில்க் ஷேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே தேவைப்பட்ட ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சிடலாம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். மேங்கோ லெஸ்ஸி வந்துட்டு லேசாக புளிப்பு சுவையோட இருக்கும். அண்ட் மேங்கோ மில்க் ஷேக் வந்து ரொம்ப க்ரீமியாக ரிச்சாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற மேங்கோ ஜூஸ் மாதிரி கண்டிப்பாக இருக்காது. ஸோ ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை இந்த சம்மரில் அதுவும் இந்த மாம்பழ சீசனில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.